செய்யறது போயிட்டு காட்டுவேன். சம்மதிக்கு முதல் லேர்னிங் அவுட் பண்ணிட்டு போகணும். சம்மதி முடியே படிச்சு விடாங்க. இவ்வளவு சேர்த்தாலே கொஞ்சம் பக்கம் வந்துடும். அப்புறம் நாங்கள் பேப்பரும் கொஞ்சம் பக்கம் வந்துடும். நீங்கள் ஏற்கனவே போய் வீட்டில் பிள்ளைக்கு செய்ததே அதில் ஆட் பண்ணுவீங்க. கடைசியாக ஒன்று 2 பக்கம் மிச்சம் வந்தால் பிள்ளை மூலமாக ஒரு கட்டுரை என்பது இருக்குது. ரிசர்ச் ஆர்டிகிள் போய் அவங்களுக்கு எழுதுறது எந்த பேஜில் கொடுக்குறது அதை நீங்களே கைட் பண்ணுங்க. அதையும் ஆட் பண்ணுவீங்க. 19 பேஜ் நீங்கள் உங்களுக்கு பாடத்தில் சொல்கிறதுக்கு இடையில ரெடி பண்ணி வைங்க. 19 பேஜில் நீங்கள் முதல்ல என்ன கட்டி தகுந்த போது அது இதை சேர்ந்தாலும் பரவாயில்லை. புக்காக்குறது டைம் பண்ணால் பரவாயில்ல. பாடத்தால் எப்போ இருக்கும் அதுக்கு 90 பேஜ் இங்கே தான் போகும். ஏன்னா அதுக்கு அதான் இந்த டியூரேஷன் பீரியட் பாடத்தை ஒர்க் ஃப்ரம் ஹோமில் செய்கிறது தான் 90 பேஜ். அது முடிஞ்சு அதுக்கு வந்து கட்டி தகுந்த டைம் பண்ணுறது பரவாயில்ல. அதுக்கு நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் எல்லாம் பண்ணிடுறது இது ஆரண்டாலும் இந்த சொல்லுவாங்க ஹவு டு ப்ரிப்பேர் ரிவிஷன் ஒர்க் ஷீட். இந்த ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளே போகணும்னா எல்லாரும் மிகவும் அழகாக இருக்கும். இந்த ஃபார்மேட்டில் போய் செய்யணும்னா போய் தூக்குறதால் எல்லாம் அழகாக இருக்கும், வடிவாக இருக்கும், நல்ல சூஸாக இருக்கும். அப்போ நாங்கள் அதை தான் இப்போ செய்ய போகிறோம். அடுத்த கட்டமாக செய்ய போகிறோம். அதுக்கு அதாவது சொல்லிக் கொடுக்குறேன். அதான் அப்போ முதலாவது ஹேண்ட் அவுட் தயாரிக்கப்பட போது 2 வீக்ஸில் ரிவிஷன் நடக்க போது அதுக்கு முடிய ரிவிஷன் எக்ஸாம் ஒன்று நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி வைக்க போகிறீங்க. அது க்ரைட்டீரியா எல்லாருக்கும் பொதுவானது பின்னுக்கு சொல்லப்படுமா. எல்லாம் முடிஞ்சோடனே சார் சொன்ன மாதிரி அதை கட்டி பைண்ட் பண்ணி ஒரு புக்காக நீங்கள் உங்களோட பேர் எழுதிக்கணும். அந்த புக் லைப்ரரிக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். கடைசி விஷயமாக நடக்க வேண்டாம். அந்த கடைசியாக நீங்கள் வைக்க ரிவிஷன் எக்ஸாமை அதில் மார்க் ஷீட்டையும் உங்களோட டிடி டெவலப்மெண்ட் ஏடிக்கு அனுப்புவீங்க. இந்த மார்க் ஷீட் வந்ததுக்கு பிறகுதான் நாங்கள் என்ன செய்வோம், எங்களோட பிளேஸ்மெண்ட் எக்ஸாம் ஓஎலுக்கு வைப்போம். மிச்சதுக்கு எக்ஸாம் வைக்க மாட்டோம். சரியான பிளான் ரைட். இப்போ ஒரு ஹேண்ட் அவுட்ஸ் நாங்கள் பிளான் பண்ண ஹேண்ட் அவுட்ஸ் என்ன விஷயம்ன்றது கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். இதில் கல்வியை மேம்படுத்தல் விஞ்ஞான செயற்திட்டம் COVID-19 2020 போட்டுக்கொள்ளுங்க. அது கூட கல்வி வலயம் இருக்கிற இடத்த உங்களோட ஸ்கூலோட பேரை போட்டுக்கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், ஆசிரியரோட பேர், என்ன அழகுக்குரிய விஷயம்ன்றதை அந்த அழகு உருவாக்குள்ள நீங்கள் சேர்த்துக்கொள்ளணும். இல்லை தரத்தை போட்டுக்கொள்ளுங்க. நான் அதை எடுபட்டு போட்டுனாங்க. தரத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. இவ்வளவு இதில் விஷயம். இதை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள கற்றல் பேர்கள் கணக்கறிக்கும் ஒவ்வொரு லெசன்லையும் அதை நீங்கள் சுருக்கமாக குறிப்பிட வேணும். ஏன்னா அந்த ஒப்ஜெக்டிவ்க்கு இந்த ஃபார்மேட் தானே இந்த ஒப்ஜெக்டிவை வாரத்துக்காக வேண்டி கற்றல் பேர்களை நீங்கள் கொஞ்சம் சுருக்கமாக எழுதணும். நான் தரம் 10ல் 15ஆம் பாடத்தை எடுத்து இந்த ஒரு ஆக்டிவிட்டி கார்டை செய்திருக்கேன். மிதத்தல், அமுதல், அமுக்க ஊடுகடுத்தல் போன்ற செயற்பாடுகளை தேடி ஆராய்வர் ஒரு விஷயம். நீர்நிலையில் தொடர்பான விதிகளை தத்துவங்களையும் பயன்படுத்துவர் இது ஒரு விஷயம். இதில் இந்த ரிவிஷன் கொஞ்சம் சின்னலேருந்து போகணுன்றதுக்காக டீப்பாக காய்க்காம, ஏன்னா முதலாவது அமுக்கத்தில் எஸ்ஏலு திரும்பி அமுக்கத்தில் சமன்பாடை எழுதுறதுக்குரிய அந்த ஸ்பேஸ் விடப்பட்டிருக்கு. அமுக்கம் என்றால் சிறிய ஒரு வரைவிலக்கணம் கொடுக்கணும். அப்போ நீங்கள் விளங்கப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடாது. இவங்களுக்கு எதுவும் வேலை செய்து கொண்டிருப்பாங்க. அப்போ கொஞ்சம் என்ன நடக்கும்னா சும்மா இருந்து பார்த்து இருக்காமல் வேலையும் செய்து கொண்டு ஒரு இன்டராக்டிவிட்டி எல்லாத்தையும் நடக்கும்னா நீங்கள் ஹேண்ட் அவுட்ஸாக கொடுத்துட்டு காய்க்கக்கூடாது. அவன் சிலவளை கவனிக்காங்களா இல்லையாங்கிறது அதுக்காக வேண்டி தான் பிடித்தா இருக்குது. இதில் இந்த மேலே போகிற விஷயம் 8ஆம் ஆண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிறது. 8ஆம் ஆண்டு விஷயம் தான் அந்த அமுக்க சம்பந்தமான. கீழே நீர்நிலைகள் அமுக்க தொடங்குது. இதில் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த நோட்ஸை கொடுக்கணும் கொடுத்து திரவத்தின் அமுக்கம் எல்லா திசையிலும் தொழிற்படும், எந்த படம் சுட்டப்படும் இல்லைங்களா. சும்மா சின்ன சின்ன விஷயங்களை தொட்டுட்டு போகும். சரியான டீப்பாக இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் ரிவிஷன் நான் தொட்டு போகும். என்ன கூட நாங்கள் எதிர்பார்த்தாங்க அப்படியே போகுது. இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற விஷயங்களா திரவமுகம் அது சம்பந்தமான விஷயம் யூஸ் பண்ணக்கூடிய கிழமை மிகவும் சிம்பிளாக தான் எடுத்துட்டீங்க. இந்த முறை எடுக்கிறது அந்த லோட் ஆகாதீங்க விஷயம். நீங்களும் 2018 லோட் ஆகிற விஷயம் இந்த முறை பண்ணுறதுக்காக கடைசி கேள்வி மொடலை போட்டு வச்சு, அதாவது இந்த நிர்ணய அமுக்கத்தில் இது இதுதானே நீங்கள் விளங்கப்படுத்த போறீங்க. இந்த கையில் கொடுத்து விளங்கப்படுத்த போறீங்க. எக்ஸாம் வைக்கிறாரு விஷயம். ஆகவே கடைசி கேள்வி ஒரு நிர்ணய அமுக்க கேள்வி ஓயலாக
எப்படி வருமன்றதுக்காக வேண்டி அதில் எஸ்ஐ கேள்வி வந்து கடைசியாக போட்டுருக்கு. அதையும் பாருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற 9ஆம் கேள்வி பாருங்க. இது எங்களுக்கு ஓயிலுக்கு வர ஒரு பேட்டர்ன் கேள்வி அப்படியே போட்டுருக்கு. சரிதானே? நீங்கள் இதை இந்த பாடத்தை நீங்கள் விளங்கப்படுத்திட்டு பிள்ளைகளுக்கு இப்படி தான் கடைசியாக நம்ம ஓயிலுக்கு எழுதுகிற கேள்வி வந்து வரும். அதில் நீங்கள் படித்த விஷயங்களையும் பயன்படுத்தலாம். இவ்வளோதான் இதில் ஒரு டிவிஷன் ஒரு சாப்டர் இருக்குது. கடைசியாக இதுவரை கற்ற வேண்டிய ஒரு விஷயம் அதில் சாராம்சத்தையும் நீங்கள் போட்டுக்கொள்ளணும். இது டிவிஷனுக்கு நாங்கள் வச்சிருக்கிற மாடல். முதலாவது இதில் என்ன வருது, டைட்டில் எல்லாம் வரும். ரெண்டாவது கற்றல் பேர் வரும். மூன்றாவது இதில் சிம்பிளான விஷயங்கள் 8ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கி வரும். அமுக்கத்தில் அமுக்கத்தில் சமன்பாடு அமுக்கம் என்ற என்ன. நாலாவது விஷயம் திருவமுக்கு நாங்கள் கற்றுக்கூடிய பேஸ் பாயிண்ட். அதில் திருவமுக்கத்தில் மிக மிக முக்கியமான இயல்பு. இப்போ அந்த இயல்புகளோட ரிலேட்டடான பரிசோதனைகள் அது விஷயம் மட்டும்தான். இந்த பிஏ பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இப்படி தான் ஒரு சிம்பிளாக அந்த பாடத்தை ஞாபகப்படுத்துறதுக்குரிய ஒரு விஷயம் தான். அடுத்தது திருவமுகத்துக்கு ஒரு சமன்பாடு இருக்குது, அதில் அழகு இருக்குது. அடுத்த விஷயம் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இந்த பரிசோதனை செயற்பாடு அமைப்பினா இதில் உயர் அமைப்பு நடக்குது. இப்போ இந்த பேசிக் பாயிண்ட்டை மட்டும் பிடிக்கும். டீப்பாக இதுக்குள்ளெல்லாம் கணக்கில் அமையும். அது நீங்கள் எடுக்கிறாங்க. சும்மா சிம்பிளாக வர ஓரியன்டேட் பண்ணுறதுன்னா இந்த விஷயம் போகும். அது மாதிரி இந்த கேள்வி வாருது தோற்ற நிறைய நேர்வு. அதே போல் இந்த கேள்வி வாருது பழமையான இந்த இந்த லைனை மட்டும்தான் அவர் நிலப்படும். இல்லை இந்த பாடங்களுக்கு அவதானம் போல நீங்கள் விளங்கப்படுத்தி தான் செய்ய போகிற வழியே கிடைக்கும். இந்த 9ஆம் கேள்வி வந்து ஃபுல் பேட்டர்னான ஒரு ஓயல் கேள்வி. இப்போ இந்த பாடம் படித்த மாணவர் இந்த கேள்வி ஓயிலில் இப்படி வரும் என்று காட்டுறதுக்காக அவருக்கு ஃபுல் பேட்டர்னான கேள்வி. இதை நீங்கள் அந்த பாடமொழியை செய்துட்டீங்களா, இது ஏபி எடுக்கிற அதில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இவருக்கு தெரியும் ஆக சிம்பிளில் இந்த பாடம் கொஞ்சம் பார்க்கணும் விஷயம் அவருக்கு தெரியும். கடைசியாக இதுவரை கற்றது. இப்போ நீங்கள் எல்லா சாப்டரும் செய்யக்கூட கடைசி கேள்வியாக நம்மளோட அந்த அந்த தரத்துக்குரியாகிறதுக்கு செகண்ட் முதலிடம் வரக்கூடிய ஒரு கேள்வியை கடைசியாக கொண்டு முடித்தீங்கன்னா அவருக்கு அது ப்ராக்டிஸ் இதுவரை கற்க வேண்டிய ஒரு சமம். இது வந்து ஒரு நீங்கள் தயாரிக்க போகிற ரிவிஷன் சீட்டம். இதை சில பாடாக சம்மரி நோட்ஸாக கொடுத்தாங்க. சார் எங்களை ஏன் சொன்னார், சம்மரி நோட்ஸாக கொடுத்தா இன்டராக்டிவ் இல்லாமல் அவங்க பாட்டு இருப்பான், நீங்கள் விளங்கப்படுத்துவீங்க. அது சில விழா பார்க்க மாட்டாங்க, ஏன்னா சில விழா விட்டுட்டு வருவான் புத்தகத்தில். இது வந்து 2 பேருக்கும் இடையில அப்பப்போ நடந்து ஒன்று விளங்கப்படுத்தி இந்த விஷயத்தை செய்து கொண்டு என்ற ஒரு அடிப்படை தான் இது தயாரிக்கப்பட்டது. ரைட் ஹேண்ட் அவுட்ஸ். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் அவுட்ஸை நீங்கள் தயாரிக்கக்கூடிய ஸ்கூலில் இவ்வளோ விஷயம் முக்கியம். இந்த டைட்டில் பெட்டாக இருக்கிறதா திரும்ப பார்த்துக்கொள்ள யூனிட் ஹெடிங் அந்த நீர்நிலையில் அமுக்கம் பண்ணி போட்டுருக்கு. ஸ்கூலோட பேர் இந்த கல்குடா கல்வி நிலையம் பண்ணுறதுல டீச்சர் நேம் கிரேட் தரம் மேலே போட்டு காட்டுறீங்க. லேர்னிங் அவுட்கம்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு கற்ற பேர். அதனால் ரிவிஷன் குவேஷன் தான் ரிவிஷனுக்கு வினாக்களாக போனது. வட்டி டேப்லெட் உண்டாடுறது. கடைசியாக ஆன்சர் கீ, இது மிக முக்கியம். எங்களோட ஃபோனில் இருக்கிற அநேகமான பேப்பர் லட்சக்கணக்கான பேப்பர் வச்சிருக்கோம், ஆன்சர் கீ தான். சரி, ஆகவே சார் சொல்லிடுங்க ஆன்சர் கீயோடு சேர்த்து தான் நீங்கள் லைப்ரரியில் போடுற அந்த புத்தகம் கட்டுப்பட வருது. இதை கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து வைக்கிங்களான்னு இல்லை. சரி, அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுப்படலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் இது எங்கடா பிளானா நீ வேறு செய்யக்கூடாது. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாட்ஸ்அப் குரூப் வெட்டிக்கிறாங்க. இப்போ மற்ற ஆட்கள் அப்பா தோணும் வாட்ஸ்அப் இருந்து இதை கோவிலில் கட்டணம் தோணும். நாங்கள் ஸ்கூல் தோங்கிட்டோம். அதுக்குள்ள நீங்கள் பார்க்கணும் வாட்ஸ்அப்பில் அதை ஈஸியாக ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய வேறு விஷயங்களை போகிறதுக்கு நீங்கள் உள்ள வரதுக்கும் உங்களுடைய டேட்டா கனெக்ஷன் செய்வது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் எவ்வளோ கனெக்ஷன் பண்ணுறது, எவ்வளோ இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது. அப்போ அது இப்போ புதிய ஒரு ட்ரெண்ட் தான். கல்வியோடு இந்த தன்மை வெளியாது வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் போகும். அப்போ வந்து அது நம்ம வடிவாக பிளான் பண்ண மாட்டால் எதையும் ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடிய செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த வகையில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தாங்க இப்போவே தான் உங்களை இப்போ நான் பார்த்தா நான் உணர்வு இப்போவே ஆகணும் எல்லாரும் வந்துடும். அப்போ இந்த ரிவிஷன் மொழியை நடக்க போகிற ரிவிஷன் எக்ஸாம் இதில் நீங்கள் 4 ஸ்ட்ரக்சர் கேள்விகளை கொடுத்தா போதும் எதிர்பார்க்க ஒரு ஏற்றி கொடுத்தீங்கன்னா போதும் எதிர்பார்க்கப்படுது.
4 ஸ்ட்ரக்சர் கேள்வி. ஒவ்வொரு கேள்வியிலையும் 6 to 11 எல்லாம் ஒரே பேட்டர்ன் தான். ஏபிசி என்ற பாட்டை பிரிஞ்சு கொள்ளுங்க. எனக்கு 3 பாட்டு இருக்கும். ஒவ்வொரு பாட்டிலையும் 4 சப்என்டிபி வார மாதிரி 4 சின்ன சின்ன கேள்வி வார மாதிரி செய்து எடுத்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு வரும் 4 ஸ்ட்ரக்சர், ஒவ்வொன்றிலையும் 3 பாட், அந்த 3லையும் 4 கேள்வி. இப்படி பார்த்தீங்கன்னா 48 இதுவே 48 சமகால பிரச்சனையை வச்சு 2 கேள்வி பொது கேள்வி போடுங்க. அது தெரிஞ்சிருக்க வேண்டும் தானே. அவை 50 தர 2 கிடப்பில் 50 தர 2 100 மார்க்ஸுக்குரிய மாதிரி அதை செட் பண்ணி கொடுக்கும். சரிதானே? அப்போ இப்படி 4 ஸ்ட்ரக்சர் கேள்வியை வச்சு ஃபுல்லாக செய்த எக்ஸாமை இது செய்யலாம். இப்போ இந்த கேள்வி ஒன்று வரும் 6 அழகி இருந்தால் 4 ஸ்ட்ரக்சர் கேள்வி இருக்குது. அதுதான் ஏபிசி என்னுடைய பொருத்தமான பயாலஜி கேள்வி, பொருத்தமான ஏபிசியில் ஒன்று சேர்த்து அதை கேட்டீங்கன்னா அந்த பேப்பரும் அதுக்குரிய மார்க்ஸ் நீங்கள் அனுப்பப்படும். இந்த ரிவிஷன் முடிய அநேகமாக ஜூன் இறுதி பகுதியில் அது அனுப்பப்படும். கம்ப்யூட்டர் ஸ்கூல் வழியே இப்போ இதே தோங்கினாலும் போய் கொஞ்சம் டைம் அடித்தாலும் இன்னும் ஸ்கூலுக்கு போய் இதை வச்சு அடிவாக இதை கட்டி கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு தோங்கி உடனே திரும்ப சொல்லக்கூடாது. எப்படி செய்யணும் ஏன்னா எஃபெக்டிவ் ஆகிடும். 1 வீக் நீங்கள் உச்சா அனுப்புவோம் வந்து பார்த்தோன்னா இங்கே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பிளான் பண்ணுவாங்க டீச்சர் ஒரு பர்ஃபெக்டாக செய்வாங்க. 1 வீக் நீங்கள் உங்களுக்கு ஒன்று வந்தால் நாங்கள் ஒரு போராட்டியை தூக்கி கொடுக்குறோம். ஒரு ட்ரிப் படிக்க வந்துருந்தோம். இப்போ திருச்சி எவ்வளவுக்கு திருத்தணும் எவ்வளவுக்கு சூடாக ரோகிணவங்களை கொண்டு வந்தால் விளங்குங்க இல்லை போய் ஃபோக்கஸ் செய்யணும். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ரிசோர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது. அதெல்லாம் நீங்கள் தரமாக செய்யக்கூடிய பாருங்க நம்ம வச்சுக்கலாம் அடிமையாக பார்க்கணும். அப்போ உங்கள்கிட்ட முக்கிய காரியம் போட்டோ கையாளர்கள் பட்டியலாம் பணம் உண்மையை எடுத்துருக்கோம். அதுக்கு கொட்டியெல்லாம் வெட்டியெல்லாம் படியாவது. ஸோ இதை கூட வேணும். நீங்கள் வெளியில் பாருங்க அந்த புத்தகம் அப்படி ஒன்றே அவ்வளோ புத்தகத்தையும் குரூப் பண்ணிப்பாரு. குழந்தை ஒரு நாளைக்கு பிரின்சிபல் காட்டு எங்கள் அவ்வளோத்தையும் காட்டு போட்டு தான் அதில் போட போகிறோம். ஸ்கூலில் போடுறோம். போடுறதுக்கு முதல் சரியாக எல்லாம் போராட்டி இப்போ பிரின்சிபல் நான் கட்டி தான் உங்களை டென்ஷன் செய்ய அவ்வளோ கட்டு. நீங்கள் பள்ளிக்கூடம் தோங்குறது கிடையாது. எப்போ பள்ளிக்கூடம் தோங்குவோம் அதுக்கு பிறகு பிளான் பண்ண இப்போவே பர்ஃபெக்டாக முடிச்சிங்கன்னா அதுதான் பள்ளிக்கூடம் போய் அதில் உங்கள் ஃப்ரெண்டோட போய் 2 பேர் சேர்ந்து அதுக்கு பெர்மிஷன் நாங்கள் தருவோம். நீங்கள் ஒவ்வொரு ஸ்கூலை சேர்ந்து 2 பேர் ஒரு ஸ்கூலுக்கு போவோம். இப்போ போய் இது முடிக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கொண்டு ஒரு ஸ்கூலில் போய் கம்ப்யூட்டர்காரனால உங்களோட தெரிஞ்சாங்க நினைச்சு வச்சு அடித்து முடியும். இந்த டைமில் அழகாக முடிச்சிங்கன்னா முதலாவது பள்ளிக்கூடம் தோணுன்னா பிள்ளைகள் அநேகமாக இனி ஒவ்வொரு கட்டங்களுக்கு வருவாங்க. அப்போவே மறந்து போயிருப்பாங்க. அவங்கள உள்ளுக்குள்ள எடுக்கிறாங்க பதில் கஷ்டம். ஆகவே தொழிலை குறித்து அது கொடுக்குற மாதிரி இது அவங்களோட கட்டத்தில் இது சயின்ஸை பொறுத்தவங்க இது கொஞ்சம் புத்திய ஞானம் அவங்களே அவங்க புட்டு புட்டு ஞானம் சரியா கணக்கை கவர்மெண்ட்டாக பிள்ளை சொல்லிக்காங்க. எனக்கு வேணும் நான் சயின்ஸ் வேணும் நான் ஆர்ட்ஸ் தான் படிக்க போகிறேன். எனக்கு டார்கெட் இல்லை என்ன விட்டுருங்க சார் நாம இது மனசில் இல்லாமல் கூட பாடத்தில் படிச்சு நாங்கள் பாஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஆர்ட்ஸ் படிப்பேன் பிள்ளை சொல்லலாம். நீங்கள் ஒரு இல்லாம நாங்கள் நீங்கள் உங்கள் ஓம் பிள்ளை அதுதான் என்ன நீ சயின்ஸ் படிக்காது என்று நாங்கள் சொல்லலாமா? அப்போ எங்களை டார்கெட் படிக்க போகிறோம். இப்போ வந்து எங்களுக்கு என்ன கேட்பாங்க? இப்போ உண்மையாக கவர்மெண்ட் சிஸ்டத்தில் எவன் சயின்ஸ் படிக்க போகிறானோ அவனை செலக்ட் பண்ண சிஸ்டம் தான் வந்துருக்கோம். சயின்ஸ் படிக்கிட்டு சயின்ஸ் பாஸ் பண்ணினால் சி எடுக்கா நீங்கள் படிக்கணும். அதான் நம்ம வச்சுக்க. இப்போ நான் சொல்லலாமா கவர்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுடைய ஊரில் தான் பாஸ் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஏன் படிக்கலாம் அப்படின்னு சொல்லலாமா? நான் சொல்லலாம் அந்த சிஸ்டம் தெரியாது என் பேர் இருப்பாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அவனும் ஏதோ உங்களை பாஸ் பண்ணக்கூடிய மாதிரி கொண்டு விடுவோம். அப்போ உங்களோட வாயால் அவனும் சப்போர்ட் பண்ணாங்க. முறவோடையெல்லாம் தோற்று பண்ணுறதுக்கான அப்படிதான் பிள்ளைகள் அவர் கணக்கு செய்தார். நான் பிள்ளை சொல்லி கொடுக்குறேன் சார் அவருக்கு சந்தோஷம் முன்னாடி அதிகம் சொன்னால் சார் நாங்கள் பாஸ் சார் என்ன பாரு முடியாது இல்லை சார் நாங்கள் சித்தி இருக்கிறப்பா அவங்களுக்கு தான் போகும். அதிகமாக இருக்க ஃபோக்கஸ் வந்து கூட இதே பாஸ் பண்ணாது வளையம் சித்திவியத்தை கூட எங்களுக்கு என்ன நடந்தது? எங்கள் சிஸ்டம் வரும். நீங்கள் தயாரிக்க முடிய நீங்கள் தயாரித்த ஆக்கங்களை நம்ம முடிக்க வரும். உங்களுக்குள்ளே கோஆர்டினேஷன் பண்ணுவோம். உங்களோட ஆக்கங்களை எங்களுக்கு என்ன வேண்டாம். நீங்கள் தயாரி ஒரு ஸ்கூல் தயாரித்து நீங்கள் பள்ளியில் போட்டிங்கன்னா அதை அப்படி எழுதி ஸ்கூலுக்கு நான் கூப்பிடுவோம். எங்களுடைய ஸ்கூலில் ஒரு ஸ்கூல் போதிக்கிறதுல நாங்கள் எந்த தடையும் எல்லாம் பாப்புலராக நீங்கள் வண்டியில் பிளான் பண்ணுவோம். அப்புறம் நான் நீங்கள் வந்தேன் ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு ஒரு மெலத்தை வெட்டுறதுக்கு ஒரு கோடரி இருந்தால் எப்படி நேரத்தை செலவழிப்பீங்க? 2 மணி நேரம் தான் அவன் சொன்னால் 1.5 மணி நேரம் இருக்கு 1/4 மணி நேரம் இருக்கு. அது எனக்கு இப்போ ஞாபகம் 1.5 மணி நேரம் விட்டுவேன்
காமனத்தியால் கொண்டு நீங்கள் இங்கே போய்ங்க ஒன்றை காமன் இருப்பீங்க காமனத்தியால் படிவத்தை வந்து விட்டுப்பீங்க அதான் ஞாபகம் வந்து அதுதான் இந்த கோபத்தில் வண்டியாக நீங்கள் பிளான் பண்ணிங்க நான் உங்களுக்குள்ளேயே விஷயம் போகலாம் உங்கள்கிட்ட வெள்ளம் இருக்கு அடுத்த முறை நாங்கள் விடக்கூடாது இப்போ நீங்கள் இப்போ நீங்களும் சொல்லுவோம் நீங்கள் ஒருத்தர் சொல்லு எல்லாம் மனது கொஞ்சம் ஒரு மனம் கேட்டவங்க சயின்ஸ் பிரச்சனை என்னட்டு ஒருத்தர் நான் எல்லாம் சொல்லிக்கணும் நான் அதை விடுவேன் அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் தானே நீங்கள் ஏதாவது விழுந்தா சொல்லி அப்போ அவங்க ஏற்றுக்கொள்வாங்க இப்படி தான் நடக்குதுன்னு சொன்னாங்க நான் சொல்லி ஏற்றுக்கொள்ளும் அதில் இயற்கை சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுவோம் ட்ரீட்மெண்ட் நிற்கிறாங்க அவங்க ஏற்றுக்கொள்ளும் மற்றாங்க தான் சொல்லிக்கலாம் அழகு அப்போ நீங்கள் ஓரளவுக்கு சொல்லுக்கலாம் ஒரு சில போயிட்டு 5 போயிட்டா சொல்லுங்களா தேர்தல் தேவையானது அப்போ ஏற்றுக்கொள்வாங்கல்ல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க பேசாமல் இருந்தால் என்ன அவங்க நம்புவாங்க உங்களுக்கு சொல்லுவாங்க வெண்ட பாடசாலைகள் நீங்கள் வெண்டது புரிய சொல்லலாம் இப்படி செய்த வழியில் தான் வெண்டது தோட்ட பாடசாலைகள் நாங்கள் இந்த அம்சங்களை எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் சொல்லி சொல்லுவோம் நீங்கள் போயிட்டு சொல்லுங்க நடத்தப்பட போகிற வித்தியாசமான கோமைட் இருக்கு கொஞ்சம் பாருங்க இந்த எம்சிக்யூ எஸ்ஏ கேள்வி இருக்காது பேஸ்லைன் எக்ஸாம் ஏன் வைக்கப்பட போகிறதுனா இவங்க வந்து ஓயில் எடுக்க போகிறாங்க இவங்க சயின்ஸில் வந்து இது இதில் எப்படி இருக்க மாட்டா உதாரணத்துக்கு உங்களுக்கு ஈஸியாக விளங்குற மாதிரி சொல்கிறேன் ஒரு இரசாயனவியல் பாடம் பற்றிய எண்ண கருவில் அவருக்கு ஏன்னா ஒரு மூலகம் அணுவன் தெளிவன் இதெல்லாம்